ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 56 அதிகாரம் 1 முதல் 5 வரை. கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதை கைக்கொண்டு வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டு சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இப்படிப்பட்டவர்களை குறித்தும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, பரலோகத்திற்கு போக முடியுமா என்பது பற்றியும் இந்த செய்தியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நியாயம், நீதி என்றால் ரூல்ஸ் என்று சொல்லலாம், சட்ட திட்டங்கள். இந்த காரியம், இது ஒவ்வொரு காரியத்தை குறித்தான கர்த்தருடைய சட்ட திட்டங்கள். அதாவது 10 கட்டளைகள் நீதியாய் இருக்கிறது, நீதியின் காரியங்கள். அதை பற்றின விளக்கமாக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயம் என்பது எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்வது நியாயமாய் இருக்கிறது. நீதி, நியாயம் ஒரே பொருளுள்ள வார்த்தைகள் தான். அதில் சின்ன சின்ன மாற்றங்களாக வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு மாற்றம் மட்டுமே. நீதி என்றாலும் நியாயம் என்றாலும் ஒன்றுதான். நீதிக்குள் தான் நியாயமும் அடங்குகிறது. நீதி என்றால் சட்டமாக சொல்வது. திருடாதே என்று சொல்வது நீதி. எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நிலையில் நீ திருடக்கூடாது என்று விளக்கமாக சொல்வது நியாய பிரமாணம். இதுதான் நியாயம் என்று சொல்லலாம். அப்படியாக நம் மனதில் நிர்ணயித்துக் கொள்ளலாம். 2 வார்த்தைகளும் ஒரே பொருள் உள்ளவைதான். சரி, நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சில காரியங்கள் நீதியாய் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற நீதிதான் நியாயம் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஆபிரகாம் ஐயா ஈசாக்கை மோரியா மலையில் பலி கொடுக்க சென்றார். கொலை செய்வது, மனித கொலை செய்வது பாவம். ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டதும் அவர் கொல்ல சென்றார். கர்த்தர் அதை தடுத்து நிறுத்திவிட்டார் என்றாலும், ஆனால் அவர் கொலை முயற்சி செய்தார் என்று நாம் சொல்லலாம் அல்லவா? அது தவறா இருக்குமா என்றால் நிச்சயமாக அது தவறும் இல்லை, பாவமும் இல்லை. எந்தவித தவறான காரியமாகவும் நாம் அதை நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் கட்டளையிட்டால் அது எல்லாம் நியாயம்தான். முதல் காரணம். இன்னொன்று, எலியாயா ஒரே நாளில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கொன்று போட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார், அவர் செய்தார். அவர்களெல்லாம் மனிதர்கள் தானே. உடனே எலியாயா கொலை செய்தார், அவர் 10 கட்டளைகளில் ஒன்றை மீறி விட்டார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அது கர்த்தர் கட்டளையிட்டால் அது சரியா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களாய் இல்லை, அவர்கள் பொல்லாத ஆவி பிடித்தவர்களாய் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்து சட்டத்திட்டங்கள் வேறு, புதிய ஏற்பாட்டுக்கு சட்டத்திட்டங்கள் வேறு. அந்த காலத்தில் பொல்லாத ஆவிகளை வெளியேற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த காலத்தில் அந்த மனிதனை கொன்றால்தான் அந்த பாவம் வெளியேறும். அதனால்தான் அந்த காலத்தில் மிருகங்களை பலி செலுத்தி, மிருகங்கள் மூலமாக பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. மிருகங்களை கர்த்தருக்கு பலியாக செலுத்தி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு நாம் அதை செய்ய தேவையில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லை. எந்த மிருகத்தையும் மனிதனையும் கொலை செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தினால் எல்லா சாத்தானும் அழிந்து போவான். அதனால் அந்த காலத்தில் அவர் செய்தார் என்று இந்த காலத்தில் நாம் செய்ய போனால் அது நமக்கு பாவமாகிவிடும். இதுதான் நீதி என்பது. ஒரு கொலை செய்யாதே என்றால் கொலை செய்யாதே, அது நீதி. நியாயம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ததால் எலியா செய்தது தவறில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் அதே வேலையை கொலை செய்யாமல், ஒரு மனிதனை பிசாசு பிடித்திருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத்து ஒரு மனிதனிடத்தில் பிசாசு பிடித்தவன் வந்தான். அந்த இடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி அவனை விரட்டி விட்டார். கொல்லாத சாத்தானை விரட்டி அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த மனிதன் கொல்லப்பட தேவையில்லை அல்லவா? அதுதான்
அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கெனசரேத்து சம்பவத்திலும் எலியாயா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று அங்கும் ஆவிகள் வெளியேற்றப்படுகிறது. இரண்டும் நியாயம்தான். அந்த நிலைக்கு அது சரி, இந்த காலத்திற்கு இது சரி, இதுதான் நியாயம். இந்த இரண்டு சம்பவங்களிலும் கெனசரேத்து சம்பவத்திலும் எலியாயா பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்ற சம்பவத்திலும் செயல்கள் வெவ்வேறு, ஆனால் முடிவு, அதனுடைய பிரதிபலன் ஒன்றுதான். இங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்பட்டது, அங்கும் பொல்லாத ஆவிகள் வெளியேற்றப்பட்டது. அதனால் இது நீதியா இருக்கிறது. பொதுவாக சொன்னால் இது நீதி. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் எப்பொழுதும் முரண்பாடா இருக்காது. முரண்பாடு போல தோன்றும். சில முரண்பாடாக கேள்விகள் கேட்கலாம். எங்குமே வேத வசனம் முரண்பாடு உள்ளது அல்ல. முரண்பாட்டிற்கு வேலையே இல்லை. வேத வசனங்கள் எப்பொழுதும் அருவி நீர் கொட்டுவது போல, அருவி நீர் மேலிருந்து மலையிலிருந்து கீழே கொட்டும். அது ஒரே திசையை நோக்கி கொட்டும். ஏராளமான நீர், அதனால்தான் அருவி என்று சொல்லுகிறோம். மிகப்பெரிய அளவில் அந்த அருவி கொட்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி அல்லது ஒரு டம்ளர் தண்ணி கூட அது எதிர் திசையில் போகாது. எல்லா தண்ணீரும் ஒரே திசையில் தான் வரும். அவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் கொஞ்சம் கூட எதிர் திசையில் போகாமல் நேராக ஒரே திசையை நோக்கிதான் வரும். புவியீர்ப்பு விசையினால் அப்படி நேராக வருகிறது. அது போல கர்த்தருடைய வசனங்கள் எப்பொழுதும் ஒரே திசையை நோக்கிதான் செல்லும். முரண்பாடுகள் கிடையாது. நாம் முரண்பாடுகளாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்னும் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அருவியில் உள்ள நீர் எப்படி போகிறதோ அது போல கர்த்தருடைய வேத வசனத்தின் கருத்து, சாராம்சம் நேராக ஒரு திசையை நோக்கி செல்லும். ஆனால் வேத வசனத்தின் வார்த்தைகள் இரண்டு கரைகளாக இருந்து அந்த கருத்தை நடுவே எடுத்து செல்லும். அப்படி என்றால் ஒரு வசனம் இந்த கரையையும் அந்த ஒரு வசனம் இன்னொரு கரையையும் காட்டும். இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நடுவில் உள்ள கருத்து, சாராம்சம் கிடைக்கும். அந்த எசன்ஸ் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் சொல்ல வருகிற காரியத்தின் ஆழம் கிடைக்கும். என் ரட்சிப்பு வரவும், என் நீதி சமீபமாய் இருக்கவும், என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் ரட்சிப்பு வரப்போகிறது, என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டது. 700 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, கர்த்தர் குழந்தையாய் பிறக்க வந்த போது அவர் வரப்போகிறார் என்ற செய்தியை சொன்ன வசனமாய் இருக்கிறது. என் நீதி சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நீதியை நிறைவேற்ற, பரிசுத்த பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து நீதி நிறைவேற்ற இதோ வரப்போகிறார், சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்பாக சமீபமாய் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற செய்தி. என் நீதி வெளிப்பட போகிறது, மிக சமீபமாய் இருக்கிறது, ரட்சிப்பு வரப்போகிறது. என் ரட்சிப்பு என்று சொல்லும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று வலுசற்பத்தை பார்த்து சொல்லுகிறார். அவர் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற 3500 வருடங்கள் ஆனது. 3500 வருடங்களுக்கும் மேலாக ஆன பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது சுமார் 2500 வருடங்கள் முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு 2500 வருடங்கள் கழித்து அந்த தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக அடுத்த தீர்க்க தரிசனம்
ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி இருந்த காலம், அந்த சமயத்தில் இது சொல்லப்படுகிறது. உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் பிரிந்து போயிருந்தார்கள். யூதா கோத்திரம் மட்டுமே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் பிரிந்திருந்தார்கள். 10, 11 கோத்திரத்தார்கள். வேத வசனம் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் போதிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்தில் நீதி நியாயம் இருக்கிறது. அதை படித்து அதை கடைபிடித்து நடங்கள். அப்படி நீங்கள் நடந்தார், இப்படி வேத வசனத்தை பற்றி கொண்டிருந்து இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா என்று கவனித்து பார்த்து நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவும் வேண்டும். கவனித்துக் கொள்வோம். அதோடு ஓய்வு நாளை ஆசரிப்பதும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை படித்து அதை இறுக பற்றி கொண்டு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் வசனத்தின்படி நடக்க வேண்டும். முதல் கடமை. இரண்டாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அந்த காலத்தில் வாரத்தில் 7ஆம் நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இன்றோ நாம் நம்முடைய 7 நாட்களையும் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் இந்த காரியங்கள் நடக்க வேண்டும். நாம் எல்லோருமே ஊழியம் செய்ய வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக வேலை பார்ப்பது, படிப்பது என்று நம்முடைய உலகத்தாரை போலவே இல்லாமல் எல்லா கிறிஸ்தவர்களும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டிய காலமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீஷராக்குங்கள் என்று சொல்லிவிட்டு பரமேறி சென்றார். அவர் போய் 2000 வருடம் ஆகியும் இன்னும் உலகம் முழுவதும் நாம் சொல்லவில்லை. எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். இன்று எவ்வளவோ டெக்னாலஜிகள் இருக்கிறது உலகெங்கும் செய்தி போவதற்கு. ஊழியர்கள் எழும்பி அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் இன்னும் பல தலைமுறைகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இந்த பூமியில் இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. நம் சொந்த கண்களால் காணும்படி கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய வாழ்நாளில் கர்த்தர் வரப்போகிறார். மிக மிக சமீபமாய் இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்ப்போம். தேசங்களில், உலக நாடுகளில் நடக்கிற காரியங்களையும் பார்ப்போம். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள் போன்ற எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிறது என்று, நடக்கும் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க நாம் உடனே ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகை வருவதற்குள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். அவருடைய முதல் பிறப்பு, அவருடைய 2ஆம் வருகை, இரண்டையும் நாம் சொல்ல வேண்டும். ரட்சிப்பை குறித்தும், சிலுவையை குறித்தும், 2ஆம் வருகையில் அவர் கொடுக்க போகும் நியாய தீர்ப்பை குறித்தும், நித்திய ஜீவனை குறித்தும் சகல மனிதருக்கும் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் சற்று நிதானித்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்து நம் வாழ்நாளை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்வோம். இதுவும் நாம் செய்ய வேண்டிய கட்டளை. ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டு, நம்முடைய செயல்களில் எந்த பொல்லாப்பும் இல்லாதபடிக்கு பாவம், துன்மார்க்கம், அக்கிரமம், அநியாயம், மீறுதல், இப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் நாம் செய்யாமல், எந்தவித துன்மார்க்க கிரியைகளும் நம்மிடத்தில் இல்லாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்தால் நாம் பாக்கியசாலிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாக்கியவான்கள், அப்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று நாம் சொல்லுகிறோம் என்றாலும் கர்த்தரை ஒரு நாள் தொழுது கொண்டு இருந்தால் போதாது. எல்லா நாட்களும் ஓய்வு நாட்கள். எல்லா நாளும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் வீட்டிலும் தினந்தோறும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். தினந்தோறும் ஆராதனை இருக்க வேண்டும். மிக மிக கடைசி காலமாயிருக்கிறது. இது ஆதி காலம் அல்ல. நம் விருப்பப்படி 6 நாட்கள் வாழ்ந்துவிட்டு 7ஆவது நாள் மட்டும் ஓய்வு நாள் அனுசரித்தால் போதாது. முதல் காரியம். இன்னொன்று, நாம் எல்லோரும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும்.
எந்த வேலை செய்தாலும் கர்த்தரிட்ட காரியத்தை செய்தால் அது ஊழியம்தான். கர்த்தர் நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? நாம் முதலில் கர்த்தரை நேசிக்க வேண்டும். முதலில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது அவருடைய வசனங்களை நாம் தியானிக்க தொடங்குவோம். வசனங்களை தியானிப்போம், ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம். இப்படி கர்த்தரோடு நெருங்குவோம். கர்த்தருக்கு காத்திருக்க தொடங்குவோம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனங்களால் நமக்கு போதிப்பார். நம்முடைய துர்க்குணங்கள் நீங்க நம்மை போதித்து நம்மை சுத்திகரிப்பார். அப்படி சுத்திகரித்த பின்பு யாரை ஆனாலும் நாம் இடம் கொடுத்து, கர்த்தருக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு ஊழிய அழைப்பை கர்த்தர் தருவார். நாமாக போய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி ஊழிய அழைப்பை தருவார். மனம் விரும்பி நாம் செல்லும் பொழுது நம்மை விரட்ட விட மாட்டார். மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்று அதன் பின்பு ஊழியம் செய்ய வேண்டும். நம் விருப்பப்படி நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தரிடத்தில் அபிஷேகம் பெற்று அவனுடைய கட்டளைகளின்படி எந்த ஊழியம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். சிலருக்கு வேலை செய்யும் ஊழியம், ஒரு அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ பல இடங்களில் கர்த்தர் வேலை செய்ய சொல்லலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். பெண்களும் சுகமாய் வீட்டில் இருந்தால் போதும் என்று நினைக்காமல் தங்கள் வாழ்நாள் பெண்களாய் இருந்தாலும் ஆண்களாய் இருந்தாலும் ரட்சிப்பு எல்லோருக்கும் பொதுவானது. நாமும் உழைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதும் அவசியம். அதற்கான அதற்கான முழு முயற்சியையும் நாம் எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தான் அதிகமாய் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்களை காட்டிலும். ஏனென்றால் முதல் பெண் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு பாவமே வந்தது. ரட்சிப்பை இழந்தது நாம் அப்பொழுதுதான். அதனால் மீண்டும் பெறுவதற்கு நாமே கடனாளிகளாய் இருக்கிறோம். பெண்கள் தான் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். அதனால் எழும்பி கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்காக என்று எழும்பி நின்று ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவை. இப்படி என் வசனத்தை கை கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து கைகளை சுத்தமாய் காத்து கொண்டு இருதயத்தில் எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று பொருள். கர்த்தரிடம் நாம் போய் சேர்ந்து விடுவோம். இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய புத்திரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அந்நியராய் இருந்து கர்த்தரை சேர்ந்தவர்கள், அந்நியர்கள், இஸ்ரவேலர் அல்லாத, தங்களை இஸ்ரவேலர் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற புறஜாதியாரை, இஸ்ரவேலர் அல்லாத மற்ற எல்லா ஜனங்களையும் குறிக்கிறது. அவர்கள் அந்நிய புத்திரர்கள். அவர்கள் கர்த்தரை சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று பொருள். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற கட்டளை. அப்படி கிறிஸ்தவர்களாய் மாறியவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விட்டு என்னை முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லாதிருப்பானாக. இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனமாயிருக்கிறார்கள். அவர்களோடு இல்லாமல் கர்த்தர் என்னை நீக்கி போடுவார், அவர்களை விட்டு என்னை விலக்கி விடுவார், நான் அந்நியன் தானே என்று சொல்லக்கூடாதாம். கர்த்தர் அப்படி பாரபட்சம் பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். சந்தோஷமான ஒரு காரியம். இஸ்ரவேலரை நான் இல்லை, கர்த்தர் நீக்கி போடுவார், என்னை விலக்கி விடுவார், என்னை விட்டு விடுவார் என்றெல்லாம் சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை என்றும் சேர்த்துக் கொள்வார். அதாவது இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர்கள். அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. அன்னகன் என்றால் யார்? அதாவது சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்கள். சரீரத்தில் பிறப்பின்படியோ அல்லது மற்ற நேரங்களிலோ எப்படியாவது அங்க வீனம் உள்ளவர்கள், கண் பார்வையற்றவர்கள், கைகள் கால்கள் சற்று மாறுபட்டிருக்கிறவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவர்களும் திருநங்கைகளாய் இருப்பவர்கள், இவர்களையும் குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நான் பட்டமரம் என்று சொல்லானாக. நான் பட்டமரம், எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு குடும்பம் கிடையாது, என் வாழ்க்கை பட்டமரம் என்றால் காய்ந்து போன மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கும் செழிப்பு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள்,
அவர்களை கர்த்தர் தள்ளி விடுவதில்லை. மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் கர்த்தர் தள்ளி விடுவதில்லை. சமுதாயத்தில் அவர்கள் தள்ளிவிடப்படலாம், ஒதுக்கிவிடப்படலாம். மற்ற பொல்லாத மனிதர்கள் அவர்களை அப்படி நடத்தலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பாரபட்சம் பார்ப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், அப்படி அன்னகர்களாய் இருக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளாய் இருக்கிறவர்களும் அவர்கள் மனம் திரும்பி, அவர்கள் அப்படியே அல்ல, அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து அதன்படி வாழ்ந்து பாவத்தை விட்டு விலகி அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல மனம் திரும்பி வந்தால், மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் கூட மனம் திரும்பினால், பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். அப்படி அவர்களும் மனம் திரும்பி வந்தால், பரிசுத்தமாய் ஓய்வு நாட்களை அனுசரித்தால், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று அறிந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், கர்த்தருடைய வேத வசனங்களை பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்தால், இப்படி அவர்கள் நியாயமாய் நீதியாய் வாழ்ந்தால் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி வாழ்ந்தால் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடந்தால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு மேன்மையான காரியம் இது! கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் மனம் திரும்பி கர்த்தருக்கேற்றபடி பரிசுத்தமாய் வாழ்ந்தால், பரலோகத்தில் அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உத்தமமான இடத்தையும் புகழ்ச்சியையும் விட அதிகமாய் கொடுப்பாராம். அவர்களுக்கு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை விட நான் அவர்களை உயர்த்தி வைப்பேன். எப்படிப்பட்ட ஆண்டவர்! ஏழைகளுக்கும் அன்னகர்களுக்கும் எவ்வளவு, யாரையும் தாழ்த்தாமல் அவர்களை உயர்த்தி மனம் திரும்பினால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வம். நாம் நினைத்து எந்த மனிதனும் கவலைப்படக்கூடாது. நான் பெண்ணாயிற்றே, நான் மாற்றுத்திறனாளி ஆயிற்றே, நான் திருநங்கை ஆயிற்றே என்றெல்லாம் யாரும் நினைக்கவே தேவையில்லை. நான் வயதானவர்களாய் இருக்கிறேனே, இனி எப்படி நான் ரட்சிக்கப்படுவது? அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கர்த்தர் பார்ப்பதில்லை. மனம் திரும்புகிறாயா? பரிசுத்தம் அடைகிறாயா? வா என் பின்னே என்கிறார் என் நேசர். எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர்! அல்லேலூயா! அவர் நல்லவர். அவர்களுக்கும், இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மேன்மையான உயர்ந்த ஸ்தானத்தை பரலோகத்தில் வழங்கும். இவ்வுலகத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்றும் அழியாத நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு தருவேன். நிரந்தரமாய் இருக்கக்கூடிய நித்திய நாமத்தை நான் அவர்களுக்கு தருவேன். நிரந்தரமான நாமத்தை அவருக்கு கொடுப்பார். ஒரு புது பெயரை கொடுப்பார். பரலோகத்தில் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களில் புதிய நாமத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு புது நாமத்தையும் கொடுப்பாராம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழும்போது, எல்லாருக்கும் அல்ல, நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வேன், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் என்று எந்த மனிதனும் நினைக்க கூடாது. மனம் திரும்பி வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே, கர்த்தரை நேசித்து வசனத்தின் உண்மை சாராம்சத்தை புரிந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே எல்லா மேன்மையும் எல்லோருக்கும் கிடைக்கும். பாரபட்சம் பார்க்காமல் கர்த்தர் தருவார். இப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு சொல்லுகிறார். அதாவது எல்லோருக்கும் சமம்தான். கர்த்தர் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். அவர் இருதயத்தை பார்க்கிறவர்.
இஸ்ரவேலராய் இருந்தாலும் அவருடைய கட்டளைகளின்படி கை கொண்டு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பு, பரிசுத்த வாழ்வு, கர்த்தரின் அன்பு, இந்த 3 காரியங்களும் இருக்க வேண்டும். அந்நியர்களாய் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான். மாற்றுத்திறனாளிகளாகவும் திருநங்கையாகவும் இருந்தாலும் அவர்களுக்கும் அதே சட்டம்தான். மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்தால், கர்த்தரை நேசித்து கர்த்தரை நேசித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் நித்திய ஜீவன் நிச்சயம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.